நாங்கள் நிற்கிற இடத்துல ஃபுல்லாக வந்து தோட்டங்கள்லாம் பீட்ரூட் கண்ணை வந்து கொண்டு வந்துருக்கேன். இப்போ இவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து கேட்குறதுக்கு முன்னாடியே சகலதையும் கொண்டு வந்து வச்சுட்டோம். அழுறியோடா எங்களுடைய நர்சரி ஞாபகங்கள்லாம் வருது. சோலார் இருக்குது, தண்ணி டேங்க் இருக்குது, அதில் இந்த கரண்ட் வரும். சோகமான விஷயம் என்னென்னா வந்து பேக்கை கொழுவிட்டார். சம்பவம்டா சும்மா செக் பண்ணுறதுக்கு தான் வந்து நாங்கள் கே பாக்ஸ் அளவுக்கு ஒயில் வடியுது. ஆட்டோக்காரன் நாலு தெரிஞ்ச ரூட்டுக்காரன். ஐயோ சரிக்கு நாங்கள் குடும்பஸ்தர்கள். எங்களோட நின்றதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட நின்றதை பற்றி இந்த 2 நாளும் வந்து உண்மையை சொல்லணுமா? ராசாத்தி இன் ஆப்ரேஷன் இருட்டிட்டு இதில் எங்களுடைய பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கழட்டி வச்சுக்கணும். இதை பற்றி நாங்களே யோசிக்கிறோம், என்னன்றா அப்படி எல்லாம் நடக்குது. இனிய காலை வணக்கம். இன்றைக்கு வந்து 72வது நாள். நாங்கள் 73வது நாள். 72வது நாள். சரி, மன்னிச்சு கொள்ளுங்க. வீடியோ எடுத்து கொண்டு இங்க தங்கி நின்றாங்கன்னா கற்பட்டிக்கு வந்து நாங்கள் வந்துட்டு இங்கால நண்பர் வந்து சர்ப்ரைஸ் பண்ண வந்தவர். நாங்கள் அவற்ற ஏரியாக்கே வந்துட்டோம். வந்து இதுல வாகனத்தை பார்க் பண்ணி நின்றாங்க. உண்மையாவே நல்ல ஒரு அழகான ஒரு இடம். என்ன அழகான இடம், நல்ல காத்து, கொஞ்சம் குழு குழு ஏசி மாதிரியே வந்து பசுமையான பூமி, பக்கத்துல கடல் இருக்கு. ஆனா இங்கால விவசாயம் செய்யறாங்க. என்ன குளிர் தெரியுமா? யார நினைக்கிறாங்களோ யாழ்ப்பாணத்துல இருந்து தொண்டை 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 தொண்டை. உங்களோட அனுபவம் என்ன வேற இருந்தது? என் அனுபவம் நல்லா இருக்கு. 2 நாளா குளிக்க விடுறாங்க. குளிக்க உங்களுக்கு ஊருக்காண்டு தான் நீங்க குளிக்கிற கிடங்க வந்தது. குளிக்கல நீங்க? அதான் நேற்று குளிக்கல. அதான் உண்மையா மக்களே, குளிக்கல. இன்றைக்கு குளிச்சுட்டு தான் அடுத்த அலுவல். என்ன திணிக்கிறீங்க? சரி, விடிய நெக்ஸ்ட் அபவுட் பண்றதுக்கு அதோட இந்த இடத்த பாத்தீங்கன்னா இங்கால பொயில செய்யணும். பொயில வந்து பெரிய அளவில் வந்து செய்து கொண்டிருக்கணும். அதோட எங்கட ஊரில் வந்து பொயில பதறது வந்து வேறு விதமாக இருக்கும். இங்கே போகிற பொயில வந்து எப்படி பதறன்னு பாருங்க. எங்கட ஊரில் என்னென்னா வந்து இலையில வந்து பிடிங்கிட்டு அப்படியோ மேலே வச்சு விட்டுருணும், மதில்களில் போட்டு காய விடணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிலத்தில் வந்து ஒரு இதை வச்சுட்டு இலையை வச்சுட்டு என்னென்னு சொல்கிறேன் ஓலை வேஞ்ச ஓலையில் வச்சுட்டு அதில் பிரட்டி போடணும். இதில் வந்து இது கொஞ்ச நாள் போட்டது. மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கால கணக்கு நாள் காஞ்சது வந்து போட்டிருக்கணும் பொயிலைகள். இப்படித்தான் வந்து இங்கே காயப்படணும். அதோட இரவில் பார்த்தீங்கன்னா இந்த ஓலையிலால் வந்து மூடி விடணும். 2 மணிக்கு வந்து ஆக்கள் எல்லாருமே வந்து வேலை செய்ய தொடங்கினவங்க. எக்கச்சக்க பேர் நின்று இதில் வேலை செய்யணும். இது வந்து அந்த ஒரு சீசனுக்கு தான், ஒரு 3 மாதத்துக்கு தான் இந்த சீசன். இதை பாருங்க, பதப்படுத்தினதை எடுக்கணும். இது வந்து பதப்படுத்துகிற முறையாக இந்த ஓலையிலால் தான் மூடி வச்சுட்டு ஒவ்வொன்றை வந்து மாற்றி வைக்கணும். சரியான வேலை. இதை ஒரு 2 மணிக்கு தொடங்கினவன் இப்போ மட்டுமே நடந்து கொண்டிருக்கு. பல பேர் வந்து செய்து கொண்டிருக்கணும். அங்கே வரங்க அங்கே மட்டும். நாங்கள் வெளிக்கிட போகிறோம். அதோட என்னென்னா வந்து இன்றைக்கு நண்பருடைய அம்மாவுடைய பிறந்த நாள். உண்மையாக பிறந்த நாளா இல்லை இன்றைக்கு? அப்போ சர்ப்ரைஸ் இல்லையாடா? பாத்தியா, எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ற நீ வீட்டுக்காரருக்கு சர்ப்ரைஸ் பண்ணு. பிறந்தநாள் வாழ்த்துக்களம்மா. நன்றி எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து. அது அவர்கிட்ட கேளுங்க திருப்பி எத்தனை வயசு. மாப்பிள்ளை வர்றான். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொயில தோட்டம் தான். அந்த இடத்துலையும் பார்த்துருப்போம். இப்போ போய்க்கேன் பாருங்க, இங்கே ஃபுல்லாக வந்து பொயில. ஆனால் இந்த மண்ணுக்கு என்ன இப்படி இல்லை வைக்குதுன்றே தெரியல. செம்மண்ணும் இல்லை, இந்த மணல் மண் தான். ஏதோ பசலை நல்ல வழிகாட்டல் ஒன்று இருக்கிறபடியாக தான் இவ்வளவு பரப்புக்கு வந்து பொயில செய்யணும். ஓ பாருங்க, இந்த நுரைச்சேலை பார்த்தோம் தானே தூரத்துல இருந்து அரண்மனை நிலையம்.
அது பக்கத்துல இந்த தெரியுது பாருங்க. அதுக்கு பக்கத்துல காணி வச்சிருக்காங்க, தொடங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நிற்கிற இடத்துல ஃபுல்லாக வந்து தோட்டங்கள்லாம். இதை வந்து மேலே ட்ரோன்லேருந்து வியூவில் பார்க்க வந்து என்னென்னு சொல்கிறது, பெரிய அளவில் வந்து இங்கே வந்து செய்யணும். அதோட இந்த இலைகளை பாருங்கள், எங்களோட ஊரில் செய்கிற மாதிரியே நல்ல பெரிய இலைகளாக வந்திருக்கு. மற்றது இதில் பாருங்க, இதில் பீட்ரூட் வச்சுக்கிறோம். ஆனால் இந்த மண்ணால் பார்த்தீங்கன்னா இது அந்த நார்மல் அந்த கடற்கரை மணல் மாதிரி தான் இருக்குது. ஐயா வணக்கம். என்னண்டு இந்த பயிற்சி எல்லாம் இஞ்சால வருது, அங்கால கடல், இஞ்சால இந்த மண்ணுக்கு என்னண்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி? கடற்கரையா தான் இருந்தது. என்ன பசல் எதுவும் போடுறீங்களா இல்லாட்டி? பசலை தான். உங்களுக்கு யாரும் பலி காட்டினமா? அப்படி முதலாளி மாதிரி தான். ரைட். இப்போ இதெல்லாம் எங்கே ஏற்றுமா செய்றீங்க? ரைட் ரைட் ரைட். எல்லாம் வந்து நல்ல நேர்த்தியாக தம்புள்ளைக்கு எல்லாம் ஏற்றுறது நல்ல பெரிய அளவில் செய்யலாம். இங்கே என்ன என்ன இந்த மண்ணுக்கு வந்து என்னென்ன பயிர்கள் செய்யலாம்? இந்த கோவா, அப்படி செய்யலாம். நல்ல இது பொயில எல்லாம் வந்து இந்த பெரிய இலையோட எல்லாம் வந்திருக்கு. நல்ல இதாக இருக்குது. அதில் நெருக்கமாக இருக்கு. இதில் ஃபுல்லாகவே வந்து இதுதானே. தண்ணி என்ன பரவாயில்ல, நல்ல தண்ணியா? நல்ல தண்ணி பயிருக்கு. சரி. இந்த பார்த்தீங்கன்னா இந்த நுரைச்சல் இருக்குது, இதுக்கு அங்கால வந்து கடல், அதுக்கு இங்கால இப்படி பயிர் செய்து நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். ஏன்னா கூடுதலாக பெருசாக செய்யலாம். நீட்டுக்கு நம்ம பார்த்துனா, நான் மேலே ட்ரோன் விட்டு பார்த்துனாங்க, ஃபுல்லாகவே இங்கால இதுதான் தோட்டம் தான். எங்களுக்கு டப்பண்டு கற்பட்டிக்கு வந்துட்டு இங்கால வந்த புத்தளம் வந்து கற்பட்டிக்கு போயிட்டு டப்பண்டு இந்த இடத்துக்கு வரைக்கும் எங்களோட ஊருக்கு போன மாதிரி இருக்கு. நாங்கள் யாழ்ப்பாணம் ஃபுல்லாக. நீங்கள் மட்டக்களப்பு. நாங்கள் இதில் இலங்கை ஃபுல்லாக வாகர. ரைட் ரைட். மட்டக்களப்பும் போயிட்டு தான் வந்து நாங்கள் இலங்கை ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் இந்த வேன்லேயே போகிறோம். அப்போ இந்த இங்கே வந்த நேரம் இன்றைக்கு தான் இந்த உள்ளுக்குள்ள வந்தாங்க. நல்ல வித்தியாசமாக இருந்தது. வித்தியாசம். அப்போ வேலை செய்யறதுக்கு தான் நீங்கள் வந்து நிற்கிறீங்களா? ரைட் 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 ரைட். இப்போ ஊருக்கு போகிறது? ஊருக்கு போகிற அதுக்கு மட்டும்தான். இப்போ இது வந்து சீசனுக்கு மட்டுமா இல்லாட்டி எந்த நேரம்? எந்த நேரம் மாறி மாறி போட்டு கொண்டு போய் ரைட் ரைட் ரைட். சந்தோஷம். இதே இந்த மாதிரி முதலாளி மேர் எடுத்து செய்கிறாங்க அப்படியா? ரைட் ரைட் ரைட். ஏதோ நான் நினைச்சேன் இங்கே ஊராக்கலண்டு. ஆனால் இவையில் வந்து பெரிய அளவில் முதலாளி மேர் இடங்கள் வச்சு செய்யணும். இதில் பாருங்க, கண்டு வேறு இது கண்டு அனுப்பியிருக்கணும். நீங்கள் இதை நட்டு செய்கிறது. ரைட் ரைட். ஓகே ஓகே. தோட்டத்துலேருந்து பீட்ரூட் கண்டு வந்து கொண்டு வந்துக்கணும். இப்போ இவையெல்லாம் வந்து எல்லா தோட்டங்கள்லேயும் வந்து ஒவ்வொரு தோட்டங்களில் வேலை செய்துட்டு வந்துக்கணும். எக்கச்சக்க பேர். ஆனால் நான் நினைச்சேன் ஊர்க்காரராக தான் இருப்பினோன்னு பார்த்தா இவையில் வந்து வேறு இடங்களில் இருந்து வந்து இங்கே வேலை செய்யணும். மட்டக்களப்பில் இருந்தால் ஐயா வந்திருக்கிறார். மற்றது இந்த இலையை பாருங்கள், எவ்வளோ பெரிய இலையண்டோ. ஃபுல்லாக வந்து தோட்டங்கள்லாம் எல்லாம் வந்து தோட்டத்தெலாம் வேலை செய்யணும். கஷ்டம்தான், சரியான ஒரு வெயில்லாம். அதுக்குள்ளேயும் வந்து வேலை செய்யணும். சரியா வாரம் இதான் காண்ட்டு என்ன இனி அங்கால நட போகிறீங்களா? இதுக்கிட்டே இல்லை. ரைட் ரைட். சரி சரி. நீங்கள் வேலையை பாருங்க, போயிட்டு வா. சந்தோஷம். கண்டுகள் வந்து இறங்குது. அப்படியே நட்டு செய்யணும். கஷ்டம்தான், ஆனால் நல்லா இருக்குது. இந்த இடங்கள் இல்லாமல் இந்த நல்ல பசுமையான ஒரு இடங்களாக இருக்குது. அங்கால காற்றாலை, இங்கால நுரைச்சேலை, இங்கால தோட்டம், வயல்கள், இந்த குடிசை கொட்டில்கள்லாம் சூப்பராக இருக்குது. நாங்கள் சாப்பாடு கேட்டால் வர்றதுக்கு லேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து கேட்குறதுக்கு முன்னாடியே சகலத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டோம். சொல்லுங்க. கூடுதலாக முஸ்லீம் சமூகம் சார்ந்த மக்கள் வச்சிருக்கிற ஹோட்டல்களில் வந்து போனாலும் டப்பு பண்ணி எல்லாம் கவனிப்பேன். அது என்ன இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் வந்து பிடிக்கும் எனக்கு. சரியா? இடியாப்பம், பூரி, மற்றது வித்தியாசம். அந்த சோறு தான், ஆனால் அச்சில் போட்டு அடிச்சிருக்கணும். உளுந்து வடை, பருப்பு வடை, பூரி, எல்லா கறியும் கொண்டு வந்து வச்சுட்டோம். சிக்கன், முட்டை, கோழி படைச்சி வச்சிருக்கணும். எங்களோட நண்பர் வந்து வெளிக்கிறார். சந்தோஷமாடா, சந்திப்போம். வாங்க, இடையில வாங்க. அழுறியோடா
கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிறீங்களா? பாய் 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 சந்திப்பா. உண்மையிலே அப்புறம் ஜாயின் பண்ண முடியுமா? அப்போ அங்கே தான் போகிறோம். சரி அழுகுறாடா. அதுதான் பாய் நண்பர் பாய். நீங்கள் ஆளே இல்லையா? நீங்கள் ஆளே இல்லையா? நாங்கள் வெம்பலை காய்ச்சி நாங்கள் இருந்தாலுமே கவலையாக தான் இருக்கு. நண்பர்கள் என்னென்னு சொல்கிறது, ஒரு நாள் 2 நாள் தான் சந்திருப்போம். ஆனால் நல்ல ஒரு இதாக என்னடா நடிக்காரா கால்டா அவ்வளோதான். நல்ல ஒரு டீப்பாக பழகிட்டோம். ஊருக்கு வரைக்குமா யாழ்ப்பாணம் இது அங்கே பக்கம் வந்துக்கிறீங்களா? யாழ்ப்பாணம் வந்துக்கிறீங்களா? வர இல்லை. அப்போ கட்டாயம் பெறணும். வாங்க வாங்க கட்டாயம் வாங்க. சரி சரி பாய். நேற்று எங்களை சந்திக்க வந்தார் ஷான். அவர்கிட்ட வந்து போய் கொண்டிருக்கிறோம். அவரையும் சந்திச்சு In 200 meters, your destination will be on the left. 750 மீட்டர்ல எங்க டெஸ்டினேஷன் இருக்கான். இங்கே இடங்களை பாருங்க, ஃபுல்லாக அந்த வீடுகள்லாம் வித்தியாசமாக இருக்குது. அதோட எனக்கு சர்ச்சுகளில் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதுலேயும் ஒரு சர்ச் தான். கராஜிக்கு நேரம் வச்சு கராஜி இதில் வந்து மாமண்டா கராஜ் ஒன்று இருக்கு. இப்போ எங்களோட ராசாதி கொஞ்சம் வேலையில் செய்யணும்னா உழவு போட்டு பிரிச்சுமே போறீங்களா? பிரிச்சா நின்றுவோம். பிரிச்சா 10 நாள் நிற்கணும். சோலார் இருக்கு, தண்ணி டேங்க் இருக்கு, அதுல இந்த கரண்ட் வரும். கராஜில் இருக்கு. எல்லாரும் எங்களுடைய வாகனத்தை பார்க்குறேன். ஒரு ஆள் வந்து நித்திர சொல்கிறார். இதை அப்படியே தூக்கினா பெட்டா மாறும். அந்த இதை தூக்கி வச்சா அந்த பெட்டா மாற்றலாம். அந்த முதுகு சாயிரம் இருக்குல்ல, அதை தூக்கி இதில் நடுவில் வச்சா பெட்டா மாறும். கராச்சிக்கு முன்னாலே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்கு. சர்ச்சில் வந்து ஸ்கூல் நடக்குது. இப்போ ஸ்கூல் நடக்குது. சின்ன பிள்ளைகள்லாம் நின்றவா அதில் பார்த்தேன். இங்கே வந்து எக்கச்சக்க சர்ச்சுகள் இருக்குது. அதோட கட்டடக்கலை எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. சின்னாக்கள் விளையாடிக்கொண்டு இருக்கணும் பாருங்க. எங்களுடைய நர்சரி ஞாபகங்கள்லாம் வருது. குளத்துக்கு பக்கத்தில் இருக்கு, நல்ல காத்தோட்டமாக இருக்குது. ஆனால் சோகமான விஷயம் என்னென்னா வந்து பேக்கை கொழுவிட்டார். பேக்கை கொழுவிட்டார். ஐயா நில்லுங்களே, ஒரு 5-6 நாளைக்கு நில்லுங்களே. நாங்கள் குடும்பஸ்தர்கள் வந்து 3 நாள் 2 நாள் ஆள் வலிக்கிடுது பாருங்க. அப்படி இல்லை ப்ரோ, உங்களுக்கு உங்களோட பயணத்துல வந்து நாங்கள் அப்பப்போ ஜாயின் பண்ணலாம். இல்ல அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கும் அப்படி வந்து நின்று ஒரு பூஸ்ட் அடிச்சாதான் ஒரு அந்த ரொக்க வீட்டுகளை வந்துட்டு குறநிறைகளை சரி. எங்களோட நின்றதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட நின்றதை பற்றி இந்த 2 நாளும் வந்து உண்மையை சொல்லணுமா? உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. சூப்பரா இருந்தது. வேற லெவலா இதானே பொய்ய, இதானே பொய்ய. காசு இருந்தா அப்படி சொல்றாங்க. எப்படியும் போய் சாப்பாடு வட்டி கிட்ட தருவீங்க. அடாதும் வேண்டி தரையில. ஆனா எங்கிட்ட வவுனியா படினா வந்து வவுனியா வச்சுக்கொள்ளும். அவரை இப்ப யாழ்ப்பாணம் தான் கூட்டிட்டு போறோம். முடிச்சுட்டு வரையக்க வவுனியாவில மேலதாளம் வருதோ யாழ்ப்பாணத்துல வருதோன்னு இப்ப கேள்வி ஆக்கடாங்க. வவுனியா கண்டுகொள்ள மாட்டோம். என்ன எப்படி சொல்றீங்க? வவுனியா போர்டர், நீங்க போர்டர்ன்றீங்க, தாண்டி தானே போறோம் நாங்க. சரி பாப்போமா. மண்டாரவன்னியன் வாழ்ந்த பூமி, பண்பாடு கொண்ட தமிழர் வாழும். இதெல்லாம் படமாக்கி வச்சிருந்தீங்க, ஏதோ சொல்லியிருக்காங்க, அப்ப படிச்சாங்க. சரி இப்ப கட்ட முடிவை மாத்த பண்ணி சாப்பிட்டு போங்க. மத்தியானம் சாப்பிட்டு அழுத்துறாரு. நான் ஓடணும், நிறைய தூரம் போகணும், நிறைய பேரோட பழகணும். அப்ப நாங்களும் பழகிக்கணும் தான். இந்த நண்பர் நிக்கிறார். ஆள் வந்து வீட்டை விட்டு நிக்க கவலையா இருக்கு. வைஃபை விட்டு நிக்கிறாரு, திருப்பி போறார். இதே நாள் உங்களுக்கும் ஒரு நாள் வளரி வளரி வேற நாங்கள் யோசிப்போம். நானாவது அப்பப்ப உங்களோட வந்து போறேன். நீங்க எல்லாம் கல்யாணம் இல்ல, ஒரு காலம் இல்ல. அப்படி ஒண்ணு நடக்கணும், அப்படி நடக்கணும். சம்மதம் இருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருத்தர். சரி சந்தோஷம், போயிட்டு வாங்க. அண்ணா வந்து பார்க்குறார் வாகனம் என்ன மாதிரி, என்ன அந்த மலைநாட்டுக்கு போகிற அலுவலருக்கு தானே. ஆனால் இன்றைக்கு வந்து செய்யலை. இன்றைக்கு கலட்டினா அப்படின்னு 10 நாள் ஆவணங்களுக்கு தெரியும். அதோட
பார்ட்ஸுகளும் வந்து சில நேரம் இங்கே கிடைப்பனவே இருக்காது, குருநாள்லாம் செய்கிறக்கு இருக்குது. ஆனால் ஒரு காட்டுவோம் வந்து வந்தனாங்க. முன்னாலே ஸ்கூல் போய் ஆள் படிச்சுட்டு வாரார். பார்வைப்படுது என்ன செய்யணுமாண்ட, கியர் பாக்ஸ் மாற்றணுமா அண்ணா ஜெயிச்சு பாரு. என்னடா ஃபுல்லாக மாற்றணுமா இல்லாட்டி அதை மட்டும்? மிச்செல்லாம் சரி, அந்த ஒன்றில் விட்டு தான் கொஞ்சம் லோட்டு வர இதாகுது. சாமான் எடுக்கலாம் வாங்க, பார்சல் எடுக்கலாமே. ஓடுமா நூறிலேயே கேறுமா? நீங்க சேஸ்ல பார்த்து ஒயிலுக்கு வந்த பின்னால போகுது. கியர் பாக்ஸ் என்ன விலை வர மாட்டேன் அண்ணா விசாரிச்சுட்டு நான் ஒரு விலை ஒன்று சொன்னேன். 2.5 லட்சம் வேண்டார் கியர் பாக்ஸ் மட்டும். வர சும்மா கதைக்கே சொல்கிறது பழைய வாகனம் தானே, இன்ஜினே வந்து 4-5 லட்சம் தான் வேறு மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு. அப்போ நான் சரி என்று யோசித்தது. அது கியர் பாக்ஸ் ஒரு 40-50 அப்படி தான் வேறு 1 லட்சம். கியர் பாக்ஸ் மட்டுமே வந்து 2.5 லட்சமா. சம்பவம் பண்ணா சும்மா செக் பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க. அப்புறம் கியர் பாக்ஸ் அளவுக்கு ஆயில் வடியுது. தூக்கி அதில் வைங்க. அப்போ இங்கே செய்கிறதா ஐடியா, அதனால் கலட்ட போயினோம். கலட்டிட்டு இங்கே செய்வோம். ஒரு நாள் செய்யலாம்னு சொல்கிறார். ஆனால் எனக்கு நம்பிக்கையில் கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் வந்து எடுக்கும். கராஜ் வேலை போனால் அப்படி தான். அதனால் கியர் பாக்ஸை வந்து கலட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் கியர் வந்து நிற்கதில்லை, அது பாஞ்சு கொண்டு வருது. கராஜுக்கு வரைக்க ஒவ்வொரு காலம் வரைக்க வந்து இந்த வைத்தியசாலையில் ஆக்களை கொண்டு சேர்க்குற மாதிரி ஒரு யோசனையாக இருக்கும். அது மாதிரி மேலே ஏற்ற போகிறோம். எத்தனை நாள் ஆகும்ன்ட்டு என்னமே தெரியலை. என்ன பிரச்சனைன்னா வந்து பார்ட்ஸுகள் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. புது வாகனம் வந்தால் பார்ட்ஸுகள் உடனே எடுத்துக்கொள்ளலாம். இது பழைய வாகனம் வந்து அந்த இருக்கிற பார்ட்ஸை கலட்டி தான் கொண்டே கொடுத்து எடுக்கணும். இப்போ அதான் சொன்னவர், பார்ட்ஸ் எடுத்தால் அன்றைக்கு உங்களுக்கு செய்திருவோம். அப்படி இல்லாட்டி பார்ட்ஸ் வர்றது கஷ்டமாக இருந்தால் வந்து நாளாகும்ண்டு. ஆனால் அவர் தெரிஞ்சாகலன்றபடியாக பிரச்சனை இல்லை. உள்ள ஜக்கில் ஏற்றி ஆப்ரேஷன் நடக்க போகுது ராசாத்திக்கு. என்ன சொல்லுது? முட்டை காப்பி குடிக்கணும். அது பழைய காலத்தில் சொல்லிவிடும் தானே, அந்த ஸ்டியரிங்கை திருப்புறேன்டா வந்து முட்டை காப்பி குடிக்கணும் வந்து. எனக்கெல்லாம் வந்து இதில் ஏற்றுறக்கு பயம். நான் ஒரு ட்ரை ஒன்று பண்ணவா? நல்ல காலம் மேலே முட்டையில் ஏறி என்ன கொஞ்சம் முன்னும் கொண்டு போகலாமில்ல? இறங்கல. அதால தான் இறங்குறேன் என்ன. அதுதான் ரைட்டு. கட்ட வைங்க. போனபடியா உடனே வந்து இறங்கி கலெக்டர் வேலை நடக்குது. என்ன பிரச்சனைன்னா வந்து தெரியாத ஆக்கள்கிட்ட நாங்கள் போய் செய்கிறத விட தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட போனால் உடனே வேலைகள் நடக்கும். இங்கே வந்து வேலை செய்திருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. விட்ட உடனே காட்டினோம். இப்போ நான் குருநாளுக்கு போய் எடுக்கிறப்ப வந்து குருநாளில் எங்களுக்கு தெரியாத ஆக்கள். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ண வைப்பினோம். இதுண்டா உடனே வந்து கலட்டி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து இறங்கி பார்ப்போம். புது உடுப்பு போட்ட
ஸ்கேன் 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 வேணி உடையாதானே வேணி தாங்கம்மா வேணி தாங்கம்மா இப்படித்தான் இருக்கு. என்ன சம்பவம்னா இதில் வந்து அந்த சீல் போயிட்டு இதால் வந்து ஆயில் வடியுது, கே பாக்ஸ் ஆயில். இது ஃபுல்லாகவே வந்து கலட்ட போகிறோம். எங்காலையும் வந்து எடுத்து கோயில்கள் போயிருக்கு ஐயா. இதுதான் கே பாக்ஸ். எங்களுக்கு ஒரு அரப்பும் தெரியாது. இப்போ கலட்டி வேலை நடக்க போகுது. இந்த பம்ப் தான் வந்து மாற்றினாங்களா, முதலாவது கியர் விட மாட்டேன்னு. இதுதான் கே பாக்ஸ். கலட்ட வேலை நடக்க போகுது. கலட்டி கொட்டங்கள் பார்ப்போம். இந்த பொருள்லாம் விலை விசாரிச்ச 2.5 லட்சம் சொன்னவ. அப்புறம் நாங்கள் கலட்டிட்டு பார்த்துட்டு ஒன்று மட்டும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொன்னவர். இப்போ இந்த வேலை நாங்கள் இங்கே செய்த வேண்டாம், மலை நாட்டுக்கு பயப்படாமல் ஏற்றலாம். இங்கே சான்புரோண்ட தேவால புத்தளத்துலேயே கலட்டுறோம். இப்போ தெரியாத ஒரு குருநாளில் போய் இப்போ நாங்கள் ஒரு கராஜை பிடிக்கணும்னா அங்கே வேலை நடக்க வேறு வேலையை விட்டுட்டு வர மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்றிட்ட உடனே கலட்டுப்படுது. வேலைக்கு வேலை முடிஞ்சிடுமென்று நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். மற்றது ஆக்களுக்கு அந்த விளங்குது வாகனத்தை பற்றி. உடனே ஸ்டடி பண்ணிட்டேன். இப்படி செய்திருக்கு, இப்படி செய்திருக்குண்டு. அதனால் நீங்கள் கலண்டுங்க. இங்கே புதுடுப்பா கலண்டுங்க. இனி கராஜ் தான், கீழே தான். எப்படியும் 2-3 நாளைக்கு இஞ்சி தான் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி செய்து முடிப்போம். சரி, அதிலே போட்டுட்டோம். இனி என்ன கரம் போட்டு விளையாடுற சாமான சட்டி பானைகள் கேஸுகளை கொண்டு வந்தீங்கன்னா இது. ஆனா உடனே போடுவோமா ஒரு பார்ட்ஸை கலட்டிட்டு அவர் கடைக்கு கொண்டு போயிட்டு வந்து சொல்லுவார், தம்பி குழம்புக்கு அனுப்பியாச்சு என்ன. சரி, நினைக்க வேண்டியதான் ஒரு விழாவை. வேலை உடனே நடக்குது. குத்தல சாமான் இருந்தா இன்னைக்கு பாஸ் கிடஞ்சா நல்லா நுழம்பு விலையும் கிடக்கு. மேலே வரி படுத்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டா சரி. நேற்று வந்து கொண்டு தந்து வருவாங்க. அது நுழம்பு வேலை. அறுதாண்டு மட்டும் பாருங்க. ஒட்டப்பட்டா போட்டது அவ்வளோதான். ஒரு ஆளுக்கு தான் படுக்கலாம், அவருக்கு தான். பாத்தீங்க, நீங்க நைட்டா போய் இதுலாம் படுக்க வரும். அவர் குழந்தை தானே, பாப்பா தானே. ஆத்துல அந்த அண்டகரம் இப்படி பார்த்தேன், இப்படி நுழம்பு கிடைக்குதா அப்படி இழுத்து ஒரு சிப்ப மூடின படுத்து நிறுத்துறேன். இதுல எல்லாம் நீங்க படுத்து பாருங்க, பாருங்க. நீங்க அவரு கொடுக்காம நீங்க படுத்துட்டு இருக்கீங்க பாருங்க. அப்படியா? படங்கு இதெல்லாத்தையும் கொண்டாந்து இதுல செட்டில் பண்ணுவோம். இதுல போட்டு நானும் பாரு ஆத்தல ஒன்று எடுப்பேன். அவ்வளோதான். அப்பா இஞ்சு இந்த கயிறு தாங்க, அவ்வளோதான். இதுக்கு 2 கம்பி இருக்கு, இல்லாட்டி 2 நூலால இதுலயும் அதுலயும் எடுத்து கட்டி விட்டா இப்படி கட்டி விட்டா இது விளங்க எப்படி எல்லாம் வச்சிருக்கேன். யோசிக்காத போய் தந்துருப்பாங்க. நல்லா இருக்கு வேணும். சரி, இப்பவே விடியவே தொடங்கிட்டோம். செட்டில் எந்தெந்த இடத்துல ஆறார் செட்டில் ஆறாரு. எனக்கு இந்த இடம் ஓகேயா இருக்கும் போல இருக்கு. மேல தேங்காயம் இல்ல, இப்படி இந்த இடம் ஓகேயா இருக்கு. சூப்பரா இருக்கு. எடுத்தாச்சு. இதான் கியர் பாக்ஸ். நீ இதை வந்து பிரிக்கணும். பிரித்து அந்த முதலாவது இதை மட்டும் மாற்றணும். இதில் இது மட்டுமே 2.5 லட்சம்னு சொன்னவர். ஆனால் இதில் நாங்கள் ஒன்றை மட்டும்தான் செய்ய போகிறோம். முதலாவது தான் கலருது. அப்போ கலட்டுறதுக்கு முன்னால் ஒருக்கா கழுவோம்னு சொல்லியிருக்கார். ஏண்டா ஃபுல்லாக ஒயிலும் கிரிஸும் படிஞ்சிருக்கு. அதனால் கழுவை கொண்டு போகிறோம். நானும் போனே சென்னை தான் ஆட்டோவில் போகிறோம். மிச்சம் எல்லாருமே வந்து இந்த இடத்துல நிற்கணும். ஆனால் இடங்கானதான், அதுதான் ஆக்களை கூட்டி கொண்டு வருது. நீங்கள் பார்க்குற ஆக்கள் வந்து குழம்ப தேவையில்லை, அவர் இல்லை இவர் இல்லைன்னு எல்லாரும் இந்த இடத்துல நிற்கிறோம். வரலாமா? ஆட்டோக்காரன் ஆளு தெரிஞ்ச ரூட்டுக்காரன். எங்கிட்ட சாரண்ட வந்து ஆட்டோ நின்றது. அப்ப கழுவுறதுக்கு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போயிட்டோம். வெளிக்கு நம்ம பின்னால ஏற பார்க்க எனக்கு கிடைச்சலா இருந்தது. சான்றங்க 2 ஆளு மட்டும் வந்துட்டு பக்கத்துல
மற்றது வந்து இங்கால கயனில் ஜெர்னிலேன்னு யோசிப்பீங்க வேலைக்கு எல்லாரையும் கூட்டி கொண்டு போயிடலாது எல்லாரும் அந்த இடத்துல நிக்கணும். பரவாயில்ல, இன்றைக்கு வந்து எல்லாமே எங்களுக்கு பக்கத்துல இருக்கு. அதுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல கடவுள் வழிகாட்டி இருக்கிற இது கரெக்டா. அப்புறம் பார்ட்ஸ் இருக்கா இல்லையான்றத நடத்த இதை ஃபுல்லா பிரிக்கணும். நீங்க புது டீ ஷர்ட்டை பழுதாக்க போறீங்க. அண்ணாவை பிடிச்சிட்டா அப்புறம் என்ன தமிழ் தான். நீங்க என்ன அவருக்கு இதெல்லாம் பழக்கம். இந்த சர்வீஸ் ஸ்டேஷன் அண்ணாண்ட வீட்டை பாருங்க பின்னால எப்படி இருக்குண்டே ஒரு இத்தாலி ஸ்டைல் வீடு. இங்க இருக்கிற வீடுகள் எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கும். கூடுதலா இவர் நண்பரும் சொன்னவர் வந்து எங்கட ஊர்ல எல்லாம் மேல் மாடியா காட்டிக்கணும். ஆனா இங்க அப்படி இல்லை, ஒரு தளமா காட்டினாலும் வந்து இப்படி ஸ்டைலா காட்டிட்டு ஒரு வாகனம் கொண்டு நிப்பாட்டிக்கணும் என்ற மாதிரி சொன்னவர். இங்க இருக்கிற எல்லாம் சிங்கிள் ஸ்டோர் தான் கூடுதலா இருக்கு, ஆனா நல்ல ஸ்டைலா இருக்கு. இந்த அன்னையும் வந்து எங்களுடைய வீடியோ பார்க்குறவர் கேட்டவர் ராசாத்தியினுடைய பொருளாண்டு சந்தோஷமா இருக்கு. போகிற இடம் எல்லாமே வந்து அவைகளுக்கும் தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கு ஃபுல்லாக கிரீஸ் பட்டபடியாக வந்து கலெக்டேக்க உள்ளுக்குள்ள எதுவும் போயிடுமெண்டு ஃபுல்லாக சர்வீஸ் போட்டுட்டு ஆயிலெல்லாம் எடுத்துகிட்டு தான் கலெக்டராக இருக்கு. ஐயோ சரிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை பற்றி நாங்களே யோசிக்கிறோம். என்னன்றா அப்படி எல்லாம் நடக்குது. சும்மா வந்தோம், வந்த இடத்துல சரி காட்டிட்டு போவோம், ஓடி பார்த்துட்டு தருவேறன்னு நினைச்சோம். பார்த்தா முள்ளா பிரிச்சுமே எல்லாம் ஃபுல்லா கலட்டியாச்சு. அது அண்ணா சொன்ன ஒரு நாள் சாமான் கிடந்தா இன்றைக்கே பூட்டிடணும். ஏன்னா நல்ல ஸ்பீடாக தான் செய்யணும். மற்றது வந்து சில பேர் வந்து என்னன்னு சொல்றது, சில விஷயங்களை வந்து தவறான்றீங்க. இப்போ நாங்கள் இந்த இடத்துல நானும் வரதான் நிற்கிறோம். அப்போ சரினுங்க கயனுங்க என்ன கேட்பீங்க. ஆனால் அவையில் எல்லாருமே அங்கே வேனடியில் அது அதுக்கு பாதுகாப்பாக நிற்கிறோம். இப்போ இந்த வேலைக்கு நாங்கள் ஆட்டோவில் போய்க்க நான் 2 பேர் இருக்கவே காணாது. இப்போ நான் இருக்க பின்னுக்கு காணான்ட்டு நானோட சான் வந்து முன்னுக்கு இருந்தவர். அப்போ சில விஷயங்களுக்கு சில என்னன்னு சொல்கிறோம், ஒரு விட்டுட்டு தான் போகணும். ஒன்றும் செய்யலாது. இப்போ அவையில் வந்து அங்கே நிற்கிறேன். நான் வந்து வெள்ளையாக கழுவிட்டார். கிறிஸ் எல்லாம் போய் புதுசு மாதிரி வெள்ளையாக கிடக்கு. 2-3 கெமிக்கல் போட்டு கழுவினார். இப்போ இனி போய் கலட்ட தான் இருக்கு. கலட்டின அப்புறம் தான் தெரியும் பார்ட்ஸ்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்னண்டு என்ன 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 இந்த ஊர்ல நல்ல வடிவான பிள்ளைகள் இருக்கா? கதையை பார்த்தது சார் மேரிட். ஐயோ ஆண்டி என்ன அது? ஐயோ பொறுங்க, மிச்ச காசு தெரியல. ஆள் போயிட்டு மாத்த போயிட்டு இப்பதான் இது தொடக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லாட்டி புதுகிய ஆனா இது வேற, இது இவ்வளவே சேர்த்து 2.5 சொன்னவன். நான் சின்ன ஜாமானா இருக்கும், பெட்டியா இருக்கும். இருந்தாலும் எல்லாம் பொருள் இருந்தாலும் எல்லாம் கலட்டி பார்த்தோம்னா தெரியுப்பா. இங்கே கராச்சி கொண்டுட்டேன். இனி இங்கே ஃபுல்லாக வந்து இதை கலட்டி பார்த்த அப்புறம் தான் இனி பார்ட்ஸ் பண்ணலாம். கலட்டுப்படுது. மிக்கியா வந்து சர்ப்ரைஸ் பண்ணினவர். எங்கே பள்ளிக்கிட முடியா? சரி 2 நாளைக்கு இங்கே தான் படுக்க போகிறோம். வா எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கடிச்சுன்னு பேக்கில் இருந்து உடுப்பெல்லாம் எடுத்துட்டு வா. மாணிக்கிட்டோம் சூப்பர் இடம். பார்த்தீங்கன்னா ஆக்கள் சகோதரங்கள் வந்து கூட சின்ன சின்ன பண்ணி எங்களுக்கு கணக்கு பேர் வைக்கணும். தம்பி மேலேயே கணக்கு பேர் வைக்கணும். அதனால் நல்ல இடம். மழை பெய்யாமட்டா சோக்கு மழை பெய்யாதுன்னு நம்புகிறோம். அங்கோணுமெண்ட் ஆசை எங்களுக்கு. ஆனால் அந்த சந்தர்ப்பம் இப்போ தான் கிடச்சிருக்கு. பாருங்க இங்கே நிற்கிறேன் பாருங்க. டாய் இங்கே பாருங்க ஆள் இருக்கிறார். இதெல்லாம் இருக்க போகிறோம். ஏன்னா 2 நாளைக்கு இன்றைக்கு இல்லை பொருள் கலட்டியாச்சு. நீ பூட்டு மட்டும் இங்கே தான் மற்றது இல்லை. செட்டப்பும் கதிரை எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். வளமையாக நாங்கள் நினைக்கிறோம் இந்த கராச் வேலையன்னா வந்து அலுப்பாக தான் போகிறது. ஆனால் இந்த முறை அலுப்பாக போவாது. இந்தியாவில் டீமை பாருங்க. இந்தியாவில் முழு டீம் வந்து இங்கே தான் இருக்கு. அது தென்னந்தோப்புக்குள்ள வந்து சும்மா அட்டகாசமான நாள். அவன் வீடியோ பாக்குறவனா ஸ்கூல் விட்டு போட வந்துட்டு வந்து பார்த்து விட்டுருக்கு. சாப்பிடு
இப்படி இருக்க வந்து கராஜின் டென்ஷன் இருக்கா சம்பளம் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கூட்டாம் சோறு வந்து சாப்பிட போறோம். இன்றைக்கு சமைக்கலாம் போயிட்டு நாளைக்கு இந்த தோப்புக்களை வச்சு ஒரு சமையல் ஒன்று போடுறோம் என்ன போடுறோம் தெரிவிக்க விடுறோம். இல்ல பள்ளிக்கூடம் போயிட்டு வாங்க சமைச்சு வைக்கிறோம். மற்ற டியூஷனுக்கு போயிடலான்னு கேட்டான். நாளை டியூஷனுக்கு இங்கே தூரமாம் என்றுட்டு வீட்டை படிக்கிறான்டா. சாப்பிடு 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 சாப்பிட்றா என்ன வைக்க போற சாப்பிடு கைவை சாப்பிடாட்டி தெரியும் மண்டைக்கு கைவை சாப்பிடு சாப்பிடு. நீ சாப்பிட இல்லையா? ஒரு கைவை இங்க வா ஒரு கைவை இன்றைக்கு இதுல சாப்பிடாட்டி தெரியும் கைவை. நான் வைப்பேன் இது நான் வைக்கிறேன் நான் கை வைக்கிறேன் பொருள் நீ வச்சு சாப்பிடு ஒரு கைவை. இவர் வந்து அவட்ட தம்பி சரியா? நேற்று ரெண்டா அது இதாக இருந்தா இன்றைக்கு என்ன சைலண்டாக இருக்கிற பாட்டு ஒன்று போடுவா வைவுக்கு வேற ஒன்று வேண்டாம். கழட்டியாச்சு பாருங்க. இதுதான் நிற்க பாக்ஸ். இந்த இதில் இந்த முதலாவது இருக்குல்ல இந்த இவ்வளவு தான் மாற்ற வேண்டி இருக்கும். இந்த வீலில் வீட்டில் அடிபடை இல்லை வீட்டில் பல்லொன்று கூட இல்லை பல்லொன்று இருக்குது. சரி இங்கே கலட்டியாச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இதில் முதலாவது மட்டும் எடுத்துருக்கு. இதில் ஒரு தடியாந்தா அதில் எடுத்து வச்சுக்கிறாங்க. அது மட்டும் எடுத்தது அது மட்டும் ஆடுது. இந்த முதலாவது கியர் இதுதான் கொலவுறாது. இது எப்படியோ இந்த பெரிய ஒரு ஆட்டம் ஒன்று இருக்கு. இதுதான் மாற்றணும். ராசாத்தி இன் ஆப்ரேஷன். இப்போ இனி என்ன செய்யணும் தெரியுமா? இனி நாங்கள் இதை கொண்டு போய் சாமான் இருக்காண்டு பார்க்கணும். பார்ப்போம். அண்ணா இனி கலட்டினா அப்புறம் அது சொல்லுவார். ஒவ்வொரு ஒன்றா கலட்டணும். ஒரு வீலாக கலட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா இருட்டிட்டு இதில் எங்களுடைய பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கலட்டி வச்சுக்கணும். இவ்வளவு தான் இந்த கியர் பாக்ஸில் இருந்து எல்லாம் பார்ட்டிசைன் பண்ணியாச்சு. இதில் மாத்திரை பொருள் வந்து எடுத்தாச்சு. இதில் இருக்க பாருங்க இதான் வந்து அந்த முதலாவது இந்த ஃபுல் செட். அதோட இவ்வளவு வந்து மாற்ற வேண்டியிருக்கு. எடுத்து வச்சிருக்கு. நாளைக்கு இனி கடையில் போய் கேட்டால் தானே உண்டு. இங்கால புத்தளத்தில் எடுக்கலாமா அப்படி இல்லாட்டி அங்கால போகலாமாண்டு இனி ஃபுல்லாக இருட்டிட்டு இனி இதுக்கு பிறகு வந்து ஒன்றும் செய்யலாது. ராசாத்தி வந்து இதோட தான் நிற்க போகுது. நாங்கள் அங்கே போய் படுக்க போகிறோம். இன்றைக்கு கராச்சோடு தான் போக போகுது. இன்றைக்கு நாளைக்கும் கராச்சோடு தான் போக போகிறோம் நினைக்கிறோம். பார்ப்போம் நாளைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றது. இப்போ நாங்களே வந்து ஒன்றுமே வந்து எதிர்பார்க்கல. இந்த இடத்துக்கு சும்மா காட்டிட்டு போகணும்னு தான் வந்து நாங்கள் அப்புறம் செய்வோம் மட்டும் முடிவெடுத்து எல்லாமே வந்து கலட்டி இருக்குது. நாளைக்கு கடைக்கு போய் பொருட்களை பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். தொடர்ந்தும் அப்படியே பாருங்கள். இன்றைய காணொலி இப்படியோ இதோட முடியுது. சரி பார்ப்போம். எப்படியோ நாங்கள் கண்டின் வரையில் எல்லாம் பதில் எல்லாம் போய்க்க வந்து எங்களுக்கு தேவை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. கொரோனாவெல்லாம் செய்ய முடியும் பார்த்தோம். ஆனால் இங்கே நல்ல அண்ணா நல்ல கராஜ் கிடைச்சபடியாக வந்து இங்கே செய்கிறோம். தொடர்ந்தும் பார்ப்போம்.